நான் பயந்துட்டேன் கவுண்ட். நான் உன் பேர்ல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகல விக்டர். ஆனா நீ பிணங்களை திருடி இப்படி ஒரு மனுஷனை உருவாக்குனதுனால இங்க இருக்கிற மனுஷங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. நான் எப்படியாவது இங்க தப்பிச்சாகணும். எப்படி தப்பிக்க போற விக்டர்? உன்னோட வியக்க வைக்கிற கண்டுபிடிப்ப இந்த நாகரிக மக்கள் நிச்சயம் ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் இங்க இருந்தா தானே எனக்கு ஆபத்து. அவனை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு. அது முடியாது விக்டர். இனிமே அவன் இருக்க போறது என்னோட கட்டுப்பாட்டுல. என்ன சொல்ற நீ? உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? எதுக்கு இங்க தங்க வச்ச? எதுக்கு இந்த லேப கட்டி கொடுத்தேன்னு நினைச்ச? ஏன்னா உனக்கு என் திறமையில நம்பிக்கை இருந்தது. அது உண்மைதான். பாராட்ட அது வீண் போகல. இனிமே என்னோட சக்திக்கு முன்னாடி கடவுளா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் இனிமே அவன் என்னோட வேலைக்கு பயன்பட்டாகணும். எந்த மாதிரி வேலைக்கு? அவனை தப்பான வேலைக்கு பயன்படுத்த நான் விடுவேன். என் சந்ததிகளுக்கு உயிர் கொடுக்க இவன் எனக்கு தேவை. இவனை உருவாக்க சொன்னதே அதுக்காகத்தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நிச்சயமா நடக்காது. அது எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் என் மனைவிங்க உன் கதையை முடிக்க சொன்னாங்க. எனக்கு நீங்க எவ்வளவு கருணை காட்டிருக்கீங்க டாக்டர் எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்ப நான் அவர் பக்கம் போயிட்டேன். கிட்ட வராத. உன்னால என்ன கொல்ல முடியாது விக்டர். நான் எப்போ செத்துட்டேன்.
அதுக்கு உன்னை பலி கொடுத்தே ஆகணும். லண்டன்ல உன்னை தப்பிக்க விட்டுட்டேன். இப்ப விட மாட்டேன். நீ என்ன தப்பிக்க விடல, உன் குறிதான் தப்பிடுச்சு. டாக்டர் ஜேக்கல், நீ பண்ண கொலைகளுக்காக உன்னை தேடிக்கிட்டு என் பேரு இப்ப ஹைட். அப்பாவியான 12 ஆண்களை, 6 பெண்களை, 4 குழந்தைக்கு 3 ஆடுங்க, பல கோழி கொடிகளை முழுங்கி ஏப்ப விட்டுருக்க. கணக்கு சரியா இருக்கா? கணக்க சரி பார்த்து முடிக்கத்தானே வந்திருக்கேன். யார் கணக்கு யார் முடிக்க போறது? நீ மாறுவேங்கிற நம்பிக்கை என் மேலதிகாரிகளுக்கு இருக்கிறதுனாலதான் உன்னை உயிரோட கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. என்ன உங்களால மாத்த முடியாது. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா உன்னை இங்கேயே கொன்னு. நீ மாறணும்னு நினைச்சா நல்ல முடிவாயிடு. அப்படியா? அதை இன்னையோட முடிஞ்ச நீ செத்தடா. ஐயோ, தலை போச்சே. எப்படி இருக்கு வலி? பாரு, வந்து பாரு. இங்க இருந்து பார்த்தேன்னா பாரிஸோட அழகு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடையாது. சாந்தி அடையட்டும். நீ ஒரு கொலைகாரன். மன்னிச்சிருங்க ஃபாதர், நான் இன்னைக்கு கொலை செஞ்சிருக்க. உன் வேலையை அதுதானே. நினைவு சின்னமா இருந்த கண்ணாடியை உடைச்சிட்ட. கண்டிப்பா என் மேல எந்த தப்பும் இல்ல. ஹைடு தான் அதை உடைச்சது. எத்தனையோ நூற்றாண்டுகளா அந்த கண்ணாடியை நாங்க பாதுகாத்து வந்தோம். இந்த தப்புக்கே உன்னை நரகத்துக்கு அனுப்பணும். அங்க போனாலாவது நிம்மதியா நான் வாழலாம். குறுக்க பேசி மடக்காத. சொல்ற வேலையை நீ ஒழுங்கா செஞ்சு முடிக்கிறது மட்டும் இல்ல, எல்லாரும் உன்னை பத்தி பேசும்படியா வச்சுட்ட. உன்னை கொலைகாரன் முத்திர குத்தி போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டாங்க. அவங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் தப்பு செய்யல, நீங்க நிரூபிக்க வேண்டியதானே. அதனால பிரச்சனை எங்களுக்கு தான் வரும். அப்ப நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லை.
நீ உயிருக்கு போராடி சர்ச்சு வாசல்ல விழுந்து கிடந்தப்பவே கடவுளுடைய வேலையை செய்யறதுக்காக அவரால் அனுப்பப்பட்டவன் நீங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவர் வேலையை அவரே பண்ண வேண்டும். கடவுளை தப்பா பேசாத. உன்னோட கடந்த கால ஞாபகம் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ பேசுற. திரும்ப நீ அதை அடையணும்னா தொடர்ந்து எங்க வேலைகளை நீ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நாங்க இல்லைன்னா உன் வாழ்க்கையே இருண்டிடும். அரசாங்கமும் அரசர்களும் வரலாம் போகலாம், ஆனா நாங்க எத்தனையோ காலமா மக்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கோம். சாத்தான்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த சாத்தான்களை அழிக்கிறதுக்கு நீ எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். உங்களுக்கு என்ன, இங்கிருந்தே எல்லாத்தையும் முடியும்னு சுலபமா சொல்லிடுவீங்க. ஆனா பிரச்சனைகளை நேர்ல சந்திச்சு கடைசியில கஷ்டப்பட போறவன் நான் மட்டும் தானே. சந்திக்க போறது நீதான், ஆனா அது உண்மைக்கு ஏற்படுற சோதனை. நீ இப்ப கிழக்கு திசையில பயணம் செஞ்சு உடனே நீ ருமேனியாவுக்கு போயாகணும். அது ஒரு சபிக்கப்பட்ட நிலம். சாத்தான்களோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதுலயும் கவுண்ட் டிராகுலாவோட அட்டகாசத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. டிராகுலா? ஆமா, இரத்த காட்டேரிங்களோட தலைவன் அவன்தான். 450 வருஷங்களுக்கு முன்னால டிரான்சில்வேனியாவை வெலேரியஸ்ங்கிற மன்னர் ஆண்டு வந்தார். டிராகுலாவை அழிக்கிறவரை தானோ தன் பரம்பரையை சேர்ந்தவங்களோ சொர்க்கத்தின் வாசலை மிதிக்கிறது இல்லைன்னு கடவுள்கிட்ட சத்தியம் பண்ணார். இதுவரைக்கும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அவரோட சந்ததியிடம் அழிஞ்சுக்கிட்டு வருது. போரிஸ் வெலேரியஸ் இவரும் அந்த பரம்பரையை சேர்ந்தவர் தான். இவரு காணாம போய் 12 மாசம் ஆகுது. இது அவரோட மகன் வெல்கன், இது அவரோட மக இளவரசி ஆனா. உயிரோட இருக்கிறது இவங்க 2 பேர் மட்டும்தான். இவங்களும் செத்துட்டா 9 தலைமுறைக்கு இவங்களோட பரம்பரை சொர்க்கத்து வாசலை மிதிக்க முடியாது. கடந்த 400 வருஷங்களா இவங்க குடும்பம் நம்ம இயக்கத்துக்கு எவ்வளவோ நன்மைகளை செஞ்சிருக்கு. நமக்காக உயிரையே கொடுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு நாம கண்டிப்பா உதவி செஞ்சே ஆகணும். என்ன நரகத்துக்கு அனுப்புறேன்னு சொன்னது இதானா? அப்படித்தானு வச்சுக்க. 400 வருஷத்துக்கு முன்ன வெலேரியஸ் இந்த தடயத்தை விட்டுட்டு போனாரு. இதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. லத்தீன்ல எழுதி இருக்கிற இந்த வரிகளோட அர்த்தம் என்னன்னா, கடவுளின் பெயரால் இந்த கதவை திற. இதுல ஒரு முத்திரையும் இருக்கு. அதேதான் உன் மோதிரத்துல இருக்கிற முத்திரை தான். ஒருவேளை அங்க வச்சு உன்னோட கடந்த கால நினைவுகள் உனக்கு திரும்பலாம். சீக்கிரம் சீக்கிரம், வேகமா, இன்னும் வேகமா, சீக்கிரம். எதிர்பார்த்தேன். இதோ வந்துட்டா. வா வா. ஐட உயிரோட கூட்டிட்டு வந்தியா இல்ல கொன்னுட்டியா? எனக்கு தெரியும் நீ கொன்னு இருப்ப. அதான் எல்லாரும் உனக்கு கண்ட பயப்படுறாங்க. ஒருத்தனை உயிரோட கூட்டிட்டு வர சொன்னா அவனை புறமாவை கொண்டு வருது. சரி அதை விட, அதான் முடிஞ்சிருச்சு. வா, உனக்காக சில புது ஆயுதங்களை நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். கத்திய ஒரு முட்டாள் கூட தான் செய்வான். நான் உங்களை சொல்லல. வா போலாம். இந்தா இதை எடுத்துக்க. இது பூண்டு மாலை, புனித நீர், வெள்ளி ஈட்டி, சிலுவை. இது இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்க. இதை வச்சு ரத்த காட்டேரிகளை எதுவும் பண்ண முடியாது. மந்திரவாதிங்க ரத்த காட்டேரிங்க எல்லாம் ஒண்ணுதான். கொல்ற விதம் தான் வேற. இல்ல இல்ல, அவங்களாம் ஒண்ணு கிடையாது. ரத்த காட்டேரிங்க மந்திரவாதியோட பயங்கரமானது. மந்திரவாதியை குழந்தை கூட கொல்லும். நீ இங்க இருந்து வெளியே போறதே கிடையாது, உனக்கு ரத்த காட்டேரிங்களை எப்படி தெரியும்? அதுதான் கா. இங்க புதுசா இருக்கு. கிளிசரின் 48.